டைம்ல என்னடா சடனா எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஃபோன் பண்ணிட்டு வரதுக்கு நான் என்ன பப்ளிக் ஹாலிடேஸ்க்கு வந்தேன்? காதல்ல தோத்துட்டு வந்திருக்கம்மா. அதுக்காக இப்படி குடிச்சிட்டு வருவியா? நான் இங்க வரதுன்னா குடிச்சிட்டு தாம்மா வரணும். உண்மையை சொல்லணும்னா இங்க வரத்துக்கு மட்டும் இல்லை, உன் எதிரில் நின்று பேசணும்னாலும் ஏன் நான் உயிரோடு இருக்கிறதுக்கே குடிச்சுதாம்மா ஆகணும். டேய், உங்க அப்பா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார் தெரியுமா? அப்படின்னா நீ மட்டும் என் படிப்புக்காக கஷ்டப்படலையா? அது இல்லடா, நீ இப்படி எல்லாம் குடிக்கிறேன்னு தெரிஞ்சா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார்டா. ஏமா நான் இப்படி ஆயிட்டேன்னு உனக்கு கஷ்டம் இல்லையா? இப்படி லாஜிக்கே இல்லாம பேசுறதால தான் அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போயிட்டா. அம்மா அம்மா, இப்ப கூட அவ எனக்காக உயிரே கொடுப்பா. ஆனா தேவையில்லாம நான் தான் பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த பொண்ணு வேற ஒருத்தன் கூட சுத்திட்டு இருக்காமா. அப்படியாடா? அந்த பொண்ணு ஏதோ கன்ஃபியூஷன் கேண்டிடேட்டா இருக்கோ, நீ லைட்டா எடுத்துக்கோடா. அது என்ன, நான் எப்பவும் ஸ்ட்ராங்கா தானே எடுத்துப்பேன். டேய் நான் சொல்றது பெக்க பத்தி இல்லடா, அந்த பொண்ணு பத்தி. உன்ன அம்மா சி போடா. மா அம்மோய் மா மா அம்மா, எப்ப பார்த்தாலும் என்ன போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கியேம்மா. எனக்கு உன்ன மாதிரி எல்லாம் லாஜிக் தெரியாதுடா. எனக்கு தெரிஞ்சது ஒரே லாஜிக் தான். ஒழுங்கு மரியாதையா அந்த கன்ஃபியூஷன் பொண்ண விட்டுரு. உங்க அப்பா கேட்டா ஹாலிடேஸ்க்கு வந்தேன்னு சொல்லு. நீ அடிச்சாலும் அடிச்ச, ஆனா கரெக்டா சொன்ன. உண்மையாவே பொண்ணுங்க எல்லாம் கன்ஃபியூஷன் கேண்டிடேட் தான். பார்த்தனா இவளுங்க எல்லா விஷயத்திலயும் ரொம்ப கரெக்டா இருக்கிற மாதிரி சீன் போடுவாங்க, மத்தவங்களுக்கு தெரியாம சமாளிக்கிறதுக்கு. டேய் போத நிறுத்து, வாய மூடிட்டு தூங்கு. இதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். அம்மா மா, என் கன்ஃபியூஷனுக்கு கிளாரிட்டி கொடுக்காம போனா எப்படிமா? எனக்கு ஏதாவது பதில் சொல்லிட்டு போமா. உன்னை தூங்க சொன்னல. முடியாது, பேசிட்டு இருக்கும்போது ஏமா லைட் ஆஃப் பண்ற? நான் ஆஃப் பண்ணலடா, சம்மர்ல கரண்ட் போயிடுச்சு போல இருக்கு. உனக்கு போதை தெளிஞ்சிடுச்சு. சபா ச்சே, இந்த கரண்ட் சமயம் பார்த்து போயிருச்சு. இந்த கரண்ட்டை தண்ணியில இருந்து கண்டுபிடிச்சாங்க, காத்துல இருந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த பொண்ணுங்களோட கன்ஃபியூஷன்ல இருந்து கரண்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா நாட்டுல உள்ள பவர் கட் பிரச்சனை எல்லாம் போயிடும். ஏமா பொண்ணு மகாலட்சுமி மாதிரி லட்சணமா இருக்கா. நம்ம பையனுக்கு ஜோடி பொறுத்து சரியா இருக்கும். சந்தோஷம். அப்படியே பையனும் ஒரு தடவை பார்த்து ஓகேன்ட்டானா முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சிடலாம். அட என்னங்க பேசுறீங்க? மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கூட நிறைய மார்க் வேணும். நீங்க எதையும் பார்க்க வேணாம், டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. நிறுத்துங்க. கல்யாணம் பொண்ணு நானு, என்ன எதுவும் கேட்க மாட்டீங்க? ஏய், உங்ககிட்ட என்ன கேக்குறது? கல்யாணம் முடியற வரைக்கும் வாயை மூடிட்டு இரு. சுமார். இத பாருங்க சம்பந்தி, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும், அவங்க கேட்கட்டும். அப்படி இல்ல சம்பந்தி, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ பேச ஆரம்பிச்சா எல்லார் காதுல இருக்க ஜவ்வும் கிழிஞ்சிரும். அட பரவாயில்ல சம்பந்தி, இன்னைக்கே சமாளிக்க முடியலன்னா நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்தா எப்படி சமாளிக்க முடியும்? நீ கேளுமா. ஐயோ, உங்க பையன் என்ன படிச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏதோ படிச்சு எவனுக்கு கீழயும் என் பையன் ஏமா வேலை செய்யணும்? ஊரு பட்ட சொத்து இருக்கு, எங்களுக்கு அப்புறம் எல்லாம் அவனுக்கு தானே. உங்களுக்கு அப்புறமா? அப்படின்னா அப்படின்னா நாங்க போனதுக்கு அப்புறம் நீங்க எப்ப மண்டைய போடுறது? என்னம்மா பட்டுன்னு இப்படி பேசிட்ட? என்ன சம்பந்தி இது? ஏன் அங்கிள் ஷாக்கா வரீங்க? உங்க பையன் கல்யாணத்துக்கு அது கூட பண்ண மாட்டீங்களா? மாம் டாட், அந்த பொண்ணு சொல்ற மாதிரி நீ வாய பண்ணுங்க. மூடுறா. அது இல்லம்மா, ஒரே ஒரு பையன், யார் பேர்ல இருந்தா என்ன? அவன் வேற நான் வேற இல்லல்ல. அப்படின்னா உங்களை நான் பண்ணிக்கிட்டா கல்யாணம். என்னங்க உங்க பொண்ணு எப்பவுமே இப்படிதானா? இதுக்கு முன்னாடியே இப்படித்தான். அதனாலதான் ஏற்கனவே அவர் சொன்னாரு காது ஜவ்வு அருந்துரும்னு. இது காது ஜவ்வு அருந்து போறது இல்ல, குடும்ப மானமே அந்தரத்துல போயிடும். எழுந்துருங்க, இன்னும் உட்கார்ந்துருக்கீங்க. உயிரோட இருந்தா இவனுக்கு ஒரு கழுதை பிடிச்சு கூட கட்டி வைப்பேன். டேய் கிளம்புடா, போங்க. சம்பந்தி சம்பந்தி சம்பந்தி, என்ன சம்பந்தி நீங்க? ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிருச்சு, இதுக்கெல்லாம் போய் கல்யாணத்தை நிறுத்துவீங்களா? ஆனா இது கொஞ்ச நாளைக்கு தானே. அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு இழிச்சவன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். உனக்கு என்னையா? சம்மந்தி, நான் ஏதோ தெரியாம உளறிட்டேன். நீ ஒண்ணும் உளறல, நான் தான் உதறிட்டு போறேன். ஏய் வாடி போலாம். ச்சே,
நீ தம்மடி அடி, நான் அப்புறமா இருக்கண்ணா. ஐயோ பரவாயில்லப்பா, வாங்கப்பா. இப்படி பாதிலேயே தூக்கி போடுறதுக்கு எதுக்கு கண்ணா ஆரம்பிக்கிற? ஆ, என்ன பண்றது, ஒரு சில விஷயம் ஸ்டார்ட் ஆகிறதே பாதியில இருந்துதான்ப்பா. நான் கேக்குறது இந்த சிகரெட்டை பத்தி இல்லடா, உன்னோட லைஃப பத்தி. நான் பேசுறது லைஃபை பத்திப்பா. லைஃபோட பாதியில தானே பொண்ணுங்க வருதுங்க. என்னடா இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சின்ன பிரச்சனை. லீவ் இட். எனக்கு எல்லாமே தெரியும்டா, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். எனக்கும் தெரியும்பா. ராத்திரி பக்கத்து வீட்டுல கரண்ட் இருந்தும் நம்ம வீட்டுல மட்டும் போயிடுச்சு பாத்தீங்களா? இதான் விதி. இவ்வளவு தெளிவா இருந்தோம், எப்படிடா ஒரு பொண்ணு கிட்ட ஏமாந்த? தெளிவுன்றது வேற டிபார்ட்மெண்ட்ப்பா. இந்த காலத்துல லவ் எல்லாம் ஒரு கேம் மாதிரி. அந்த பொண்ணு அறிவால விளையாடிட்டா, நான் மனசால விளையாடினேன். நானும் அவளை மாதிரி அறிவோட விளையாடி இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட்னு விட்டுருப்பேன். இப்படி ஏமாந்து போயிருக்க மாட்டேன். ஏய், இங்க பாருடா, லைஃப்ல சில விஷயங்கள் தானாவே நடக்கும், சிலது நம்ம செஞ்சா தான் நடக்கும். பிறப்பு, இறப்பு, இந்த காதல்ல விழுறது இதெல்லாம் தானா நடக்கும்டா. ஆனா படிப்பு, ஹெல்த், கரியர் இதெல்லாம் நம்ம பண்ணா தான் நடக்கும். அட்லீஸ்ட் இந்த மூட்ல இருந்து வெளியில வர்றதுக்காக தம்மடிடா. என்னால உன்னை இப்படி பார்க்க முடியல. இல்லனா வெளியில போய் உன் ஃப்ரெண்ட்ஸையாவது மீட் பண்ணிட்டு வா. இந்த மாதிரி டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சாதாரணமா பேரண்ட்ஸ் தான் பையன் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே சுத்திட்டு இருந்தா அவன் கெட்டு போயிடுவான்னு தான் நினைப்பாங்க. இப்ப நீ சுத்த மாட்டேங்கிறியேன்னு தான் பயமா இருக்கு. அப்புறம் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்க அம்மா கிட்ட காட்டிக்காத, ஃபீல் பண்ணுவா. இந்த நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா உங்களையும் அம்மாவும் நினைக்கும் போது நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. உங்க ஜெனரேஷனுக்கு அவ்வளவு லக்கு இல்லடா. என்னாச்சு ரகு? உடனே பார்க்கணும்னு சொன்னியே, என்ன விஷயம்? உடம்பு சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, வீட்டுல தான் ஒன்றும் சரியில்லை. என்ன ஆச்சுடா? தனலட்சுமிய பத்தியா? அது சின்ன பொண்ணு தாடாவா, எல்லாம் சரியாயிடும், நீ ஏன் கவலைப்படுற? இல்லடா, நாளுக்கு நாள் அவளுடைய குறும்பு அதிகமாயிட்டே போகுது. கல்யாணம் பண்ணி வச்சாலாவது மாறுவான்னு பார்த்தா எந்த சம்பந்தம் வந்தாலும் துரத்தி விட்டுறா. எனக்கு என்ன பண்ணணும்னு சத்தியமா தெரியலடா. விஸ்வா, எனக்கு உன்னை விட்ட வேற வழி இல்லை. டேய் விஸ்வா, எனக்கு நீ ஒருவேளை முடியாதுன்னு சொன்னேன்னா எனக்கு சாகிறத தவிர வேற வழி இல்லடா. என்னடா பைத்தியம் மாதிரி பேசுற? நீ தப்பா நினைச்சுக்காதடா. எனக்கு உன் மேலையும் தனலட்சுமி மேலையும் எந்த ஒரு தப்பான அபிப்பிராயமும் இல்ல. ஆனா என்னோட யோசனை எல்லாம் என்னோட பையன் சதன் மேலதான் இருக்கு. சின்ன வயசுல இருந்து ஒன்னா தான் வளர்ந்துருக்காங்க. ஆனா 2 பேருக்கும் இப்போ ஒத்து போகுமா? அது மட்டும் இல்லாம சிட்டில ஏதோ ஒரு பொண்ணு ஏமாத்திட்டான்னு பைத்தியக்காரமா சுத்திட்டு இருக்காண்டா. அதனால இப்போ எப்படி இந்த பேச்சு ஆரம்பிக்கிறது? ஆனா எனக்காக ஒரு தடவை கேட்டு பாருடா சதாவ. 2 பேரும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லடா. ஒரு தடவை அவங்க 2 பேரும் பார்த்து பேசினாங்கன்னா ஒருவேளை நல்லது நடக்கலாம்ல. என்னடா சொல்ற? முடியாதுன்னு மட்டும் சொல்லாதடா, எனக்காகடா. சரி. ஓ, சிட்டில ஒருத்தி அல்வா கொடுத்ததும் ஏன் ஞாபகம் வந்துருச்சா? அவனுக்கு ஒன்னும் உன் ஞாபகம் வரல, எல்லாம் உங்க அப்பா பண்ண வேலை. உன்கிட்ட சொல்ல சொன்னாரு. என்னது? எங்கப்பா சொன்னாரா? அடங்கொக்க மக்கா, அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாரா? உங்க அப்பா மட்டும் இல்லடா, ஊர் எல்லாம் அதான் பேசிக்கிறாங்க. உனக்கும் தனலட்சுமிக்கும் ஜோடி பொறுத்த நல்லா இருக்கு. அனுஷ்கா பிரபா ஜோடி நல்லா இருக்குன்னு தான் நாடு முழுக்க பேசிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு இருக்கணும்ல. சின்ன வயசுல கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா அது எங்க மாமாவை தான் பண்ணிப்பேன்னு சொன்னேன். இப்போ என்னடி ஆச்சு? சின்ன வயசுல பஸ் கண்டக்டர் நிறைய பணம் இருக்குன்னு பெருசானது கண்டக்டர் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்ன தெரியுது? அதெல்லாம் சில்லற, அது நமக்கு செட் ஆகாதுன்னு. உங்க அப்பா சொன்னதுக்காக அந்த தனலட்சுமியை போய் பாருடா. அவனுக்கு எதுல அடிப்பண்ணே தெரியாது, வாய் மூடு. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? சின்ன வயசுல இருந்து லவ் மேரேஜ்ன்ட்டு பிரச்சனை என்ன ஒண்ணு ஜகா வாங்குறியா? நல்லா ரேஸ்ல குதிரைய ஓட விட்ட மாதிரி. டே மாமா, அது குதிரை இல்லடா, கழுத. அப்ப நீ கழுதையா? வேணா விடு, குதிரையே நல்லா இருக்கு. ஆமா, நம்ம மாதிரி பொண்ணுங்க வாழ்க்கையில் விளையாட இவங்கள பெத்தவங்களாடி. என்னது பொண்ணுங்களா? நம்ம 2 பேருமா? நம்ம 2 பேரும் தான் நம்மள பெருமையா பேசிக்கணும். ஊர்ல யாரும் நம்மள அப்படி நினைக்கிறது இல்ல, தெரியுமா? அதெல்லாம் விடுறா. இப்போ உங்க அப்பாக்கு என்ன பதில் சொல்றது? நீ ஒண்ணும் சொல்லாத, நானே பாத்துக்கிறேன்.
அப்பா அப்பா சொல்லு. எனக்கு மாமாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. தெரியும், உன் ஃப்ரெண்டு சொல்லிட்டா. சரி, பரவாயில்ல விடு, உன்னோட இஷ்டம். இது மட்டும் இல்லை, இனிமே எல்லாமே உன் இஷ்டப்படி தான் நடக்க போகுது. நீங்க என்ன பண்றீங்க? விவசாயம் பண்றேம்மா. என் வயித்துல எரிச்சல் ரொம்ப அதிகமாகவும் பூச்சி புழு நிறைய இருக்குமோன்னு யோசிச்சு பூச்சி மருந்து கலந்து குடிக்கிறேம்மா. இந்த மாதிரி விஷயத்துல ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்க. பத்து ஏக்கர் நிலத்தோட முதலாளிமானா இந்த மாதிரி பாட்டில் நான் கேட்டா 100 கூட தருவாங்கம்மா எனக்கு. அதுல ஒரு தடவை நீ என்ன தடுத்து ஜெயிச்சிருக்கலாமே தவிர 100ல ஒரு தடவை சாப்பிட்டு நான் ஜெயிச்சிருவேன். ஆனா நான் பைத்தியக்கார. நான் என்ன இன்னைக்கு தான் சாகுறேன்னு நினைக்கிறியா நீ? அதை நீ தடுத்து நிறுத்துறதுக்கு ச்சே, இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. ஆஹா, உண்மையா சொன்னா இது சூப்பர்ரா. சித்தி கையால இந்த பக்கோடா அப்பப்பப்பப்பப்பா அமிர்த மாதிரி இருக்குடா. இந்த பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அவன் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல, அப்ப இருக்குடா உனக்கு. மாவுல வெங்காயத்தை இல்ல எண்ணெயில போட்டு உன்ன பக்கோடா ஆக்கிடுவேன். கேட்டியாடா? அந்த தனலட்சுமி ஒரு வாட்டி பாருடா, என் வேலை முடிஞ்சிரும். உன் வேலை ஒண்ணு இல்ல, இங்க இருந்தா என் சோழியே முடிஞ்சிரும். டேய், அப்புறம் சாப்பிடு. ஏதாவது பேசி அவனை சம்மதிக்க வேடா. எழுந்துரு. நான் பாத்துக்கிறேன் சித்தி. போடா, அவன் போயிட போற. சீக்கிரமா போ. எடுத்துக்கோங்க. டேய், நான் பார்க்க சொன்னது ஒரு வாட்டி தான், 1 மணி நேரம் இல்லடா. சித்தி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் செட் பண்ணிடுறேன். நீ என்னடா சம்மதிக்க வைக்கிறது? அவன் ஆல்ரெடி சம்மதிச்சிட்டான். இனிமே நீங்க தேவையில்ல. என் பக்கோடா எனக்கு கொடுத்துரு. இது மட்டும் எதுக்கு வேஸ்டா? எரை போட்டு தான் மீன் பிடிப்பாங்க, சித்தி பக்கோடா போட்டு பிடிக்கிறாங்க. அந்த பக்கோடா வச்சு இந்த உலகத்துல எல்லாத்தையும் சாதிச்சிருவாங்கடா உங்க அம்மா. மகாலட்சுமி மாதிரி இருக்குமா? எங்க சதாவா கல்யாணம் பண்ணிக்கிறியா? அடி என்னடி நீ அந்த பொண்ணுகிட்ட எப்படியா நேரடியா கேப்ப? நான் செஞ்ச பக்கோடா ரொம்ப நல்லா இருக்குமா, சாப்பிடு. என்ன நீ? என்ன இப்படி இருக்க? பயங்கரமா இருக்க தெரியுமா? நாம இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏதாவது சொல்லிட்டு போங்க. ஹலோ தனா, கொஞ்சம் நில்லுங்க. இங்க பாரு தனா, எதுவும் சொல்லாம போற? உன்னதான் தனோய். டேய், உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது என்ன அப்படி கூப்பிடாதுன்னு? உங்களுக்குலாம் முறையே தெரியாதா? என்னக்கா நீ? உன்னை எப்பவுமே நாங்க அப்படித்தானே கூப்பிடுவோம். அப்படி இல்லடா, இப்ப வேற, இதுக்கு அப்புறம் வேற. அவனை அண்ணான்னு கூப்பிட்டா என்ன அண்ணின்னு கூப்பிடணும். என்ன அக்கான்னு கூப்பிட்டா அவனை மாமான்னு கூப்பிடணும். புரிஞ்சுதா? போங்கடா. சரி வாங்க போலாம். என்னடா இன்னும் அவ என் மேல கோவமா தான் இருக்காளா? அவ ஆல்ரெடி உன்னை பிடிக்கும்னு சொல்லிட்டாடா.